இன்ஸ்டாகிராமில் எப்படி மோர் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஒரு 6 டாப்பிக்காக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே அந்த மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பீப்புளுக்கு நீங்கள் என்கேஜிங்காக இருக்கீங்க, அதாவது நீங்கள் அப்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரியும். நம்பர் 2, ட்ரெண்டிங் சாங்ஸ். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் சாங்ஸ்ன்னு தெரியும். நீங்கள் ரீலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சாங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டிங் சாங். நீங்கள் அடிக்கடி வந்து உங்களோட வீடியோவில் வந்து ட்ரெண்டிங் சாங் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது மூலமா உங்களோட வீடியோக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும். நீங்கள் பேசிக்காக டாக் பண்ணி கண்டென்ட் போடுறதா இருந்தால் ஒரு 5 ரீலுக்கு 1 ரீல் அந்த ட்ரெண்டிங் ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எல்லா ஆடியோவும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழசானோடனே அந்த ஆடியோ வந்து கட் ஆயிடும். ஸோ அதனால வந்து புதுசாக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்கன்னே வந்து தெரியாது. நம்பர் 3, ஹேஷ்டாக். ஹேஷ்டாக் ரொம்பவே முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டாக் வந்து போடணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பக்கத்தில் வந்து ஹேஷ்டாக் போடுவாங்க. ஆனால் முக்கால்வாசி அவங்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஹேஷ்டாகே வந்து போட மாட்டாங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா 3x3x3 அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 3 ஹேஷ்டாக் உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டாக் வந்து போடுங்க. செகண்ட் 3 ஹேஷ்டாக் வந்து இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு, ட்ராவல், டெக்னாலஜி, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியை கவர் பண்ணுற மாதிரி செகண்ட் 3 ஹேஷ்டாக் வந்து போடுங்க. அண்ட் தேர்டு வந்து உங்களோட அக்கௌண்ட்டே வந்து ஒரு ஹேஷ்டாக்காக போடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் டெக் அப்படின்னு வந்து போடுவேன். அண்ட் ட்ரெண்டிங் சாங் அப்படிங்கிறதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் ஒரு 7 to 9 ஹேஷ்டாக் போட்டிருந்தாலே போதுமானது தான். நீங்கள் அதிக ஹேஷ்டாக் போட வேண்டிய தேவையே இல்லை. இட்ஸ் மை சஜஷன். நம்பர் 4, ஹூக். இதை தான் நான் தேர்டாக வச்சுருக்கேன், பட் நான் 4th வச்சுட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஹேஷ்டாக் போடுறீங்களோ அதை விட ரொம்பவே முக்கியமானது இந்த ஹூக். பிகாஸ் எல்லாருமே வந்து வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஹூக் வந்து தேவைப்படுது. லெட்ஸே உங்களுக்கு தெரியாத 3 ட்ரிக் அப்படின்னு நான் சொன்னேன்னா நமக்கு என்ன ட்ரிக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்ட்டு பீப்புள் வந்து ஸ்டாப் பண்ணி உங்களோட வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹூக்கு. நீங்கள் வந்து உங்களோட பீப்புளை வந்து அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்து ஹூக் வந்து தேவைப்படுது. ஸோ இது ரொம்பவே முக்கியம் ஹேஷ்டாகை விட. நம்பர் 5, CTA, கால் டு ஆக்ஷன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் லிங்க் இன் பயோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பீப்புள் உங்களோட ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ண வருவாங்க. ஸோ இது மூலயமாவும் உங்களை ஃபாலோ பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. அந்த 6th one இஸ் த லாஸ்ட் ஒன். நீங்கள் வந்து பேஷனாக இருக்கணும், அதாவது வந்து பொறுமையாக இருக்கணும். நீங்கள் இப்போ யாரோட இன்ஃப்ளூயன்சரோட பேஜ் எடுத்து பார்த்தாலும் அவங்க இப்போ இருக்கிறத தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்களோட பழைய வீடியோவை போய் பாருங்கள். ஸோ அது மூலயமா உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி இருந்து எப்படி க்ரோத் ஆகிருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கு தேவை வந்து பேஷனா சாரி ஃபார் ப்ரொனன்சியேஷனே வரமாட்டேங்குதுடா பிரவீன். ஸோ மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் இந்த சிம்பிள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ 2023 நான் எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ணுறேங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.